அடுத்து கரூர் சம்பவத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு கூட்டம் வரும் போகும் அப்படிங்கறத அவங்க முன்கூட்டியே தீர்மானித்திருக்கணும். ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு அந்த கூட்டத்தை கூட்டியவர்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும்னு சொல்றது அது சரிப்பட்டு வராது. அரசாங்கம் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யறதுக்கு இடம் கொடுக்கறத தொடங்கி எத்தனை பேர் வராங்கிறத கண்காணிக்கிறதுல இருந்து அங்க வரவங்களுக்கு எத்தனை காவல்துறை பாதுகாப்பு வேணும்ங்கிறதுல தொடங்கி அந்த கூட்டம் ஏதாவது தவறாக செயல்பட்டால் அதை கண்ட்ரோல் பண்ற ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே அரசாங்கத்துடைய பொறுப்பு. புரியுதுங்களா? இது இங்க மட்டும் இல்ல. இப்போ ஏதோ ஒரு சேல்ஸ், இப்ப இந்த டி நகர் இதுல எல்லாம் சேல்ஸ் நடக்குது, அங்கெல்லாம் கூட்ட நெரிசல்ல இறந்தாங்கன்னா யார் பொறுப்பு? அரசாங்கம் தான். டிராபிக் கடைக்காரன் பொறுப்பா? இல்ல. இதான் நீங்க சொல்றீங்க. இல்லங்க கடைக்காரன் தாங்க பொறுப்பு அப்படின்னா அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல அப்படி நீங்க நீ ஏன்டா கடையை திறந்து வைத்தாய் அப்படின்னா இல்ல. நீங்க அரசாங்கம் இதுல பொறுப்பு என்னன்னா அரசாங்கம் பொறுப்பு இருக்கணும். முதல்ல அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்மளே போக கூடாது. அப்படி போறது நம்மளோட முட்டாள்தனம். நெருக்கடி இருக்குன்னா அங்க போய் குழந்தைய தூக்கிட்டு போறது யாரோட முட்டாள்தனம்? மக்களோட இது. அதுக்கு அடுத்து நீங்க என்ன சொல்லலாம், கொஞ்ச நாச்சு பொறுப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு வரணும். இந்த நேரத்துக்கு இவ்வளவு நேரம் வந்து காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து காய விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு அங்க டீஹைட்ரேட் ஆகும், அவங்களுக்கு மயங்கி விழுவாங்க. இந்த மாதிரியான சில குறைபாடுகள் நீங்க சொல்லலாம். ஆனா இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? அங்கதானே இருந்தாங்க. அப்புறம் இது முழுமையா எப்படி பொறுப்பு இருக்க சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல முழுமையான பொறுப்பு விஜய் தான் ஏற்கணும்னு சொல்றது அது அரசியல் பழிவாங்கல் தான். புரியுதா? அது இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல விஜய் மேல முழு பழியை சுமத்துறதுல நம்ம உடன்படல. அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. விஜய்க்கும் பங்கு உண்டு. என்ன பங்கு இருக்குன்னா, இவ்வளவு நெரிசல் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள நீங்க வண்டி எடுத்துட்டு போறீங்க வரீங்கன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தன் டயருக்கு விட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் உழுவுறாங்களா அப்போ. அப்ப அது உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் உங்களால தவிர்க்க முடியல, அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நம்ம ஏற்கல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், வந்ததுல இருந்து நல்லதோட பிரச்சனைகள் தாங்க அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம உண்மையா பேசிதானங்க. ஆமா, அதை பேசிட்டு தானே இருக்கோம். பிரச்சனை நடக்கும்போது நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். அதுல எந்தெந்த இடத்துல அவர் மேல தப்பு, எந்தெந்த இடத்துல நம்ம மேல தப்பு. நம்ம இன்னும் நான் பலமுறை சொல்றது என்னன்னா, விஜயோட பெரிய பலம் என்ன? கூட்டம். விஜயோட பெரிய மைனஸ் என்ன? கூட்டம். அவ்வளவுதான். அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு பலமும், அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு நெகட்டிவும். இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல. இவ்வளவுதான் விஷயம். இப்போ என்னன்னா, இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் சிலருக்கு அந்த புரிதல் இருக்காது. அவங்க விஜயை ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சுட்டு தான் இருப்பாங்க. we don't care, நாங்க சப்போர்ட் பண்ணலைங்கிறது தான் நாங்க சொல்றோம். சோ இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக அவருடைய இல்லறம் சார்ந்த விஷயத்துல அவர் அறத்தோடு நடந்து கொள்ளவில்லை. தமிழர்கள் அதற்கு வச்சிருக்க பேரே இல்லறம். அதுல அறம் இருக்கணும், அங்க அறம் இல்ல, வெறும் இல்லுன்னு மட்டும் இருக்கு. அப்படி வெறும் இல்ல மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள என்ன சொல்றேன், எங்களுக்கு நீங்க வெறும் இல்லு மட்டும் தாங்க இருக்கு, அங்க அறம் இல்லைங்க, அதனால எங்க கிட்ட உங்களுக்கு வாக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இதுதான் தமிழர்களாக சிந்திக்கும் போது வரக்கூடிய இது. நீங்க செய்யாம கூட போலாம். இல்ல எங்க அண்ணனுக்கு நாங்க வாக்கு போடுறோம், எங்க அண்ணன் ஒரு 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம், என்ன தப்பு அப்படின்னு தாராளமா போய் வாக்கு போடுங்க. நாடு நாசமா போறதை நீங்களும் பாப்பீங்க.